டே 24 நைட்டே சொல்லியிருந்தேன் இல்லையா? இன்னைக்கு நம்ம வந்து கன்ஜங்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னு. இதுவரைக்கும் நம்ம எவ்வளோ கிராமர் பார்ட் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டென்சஸ், ஆர்டிகல்ஸ், ப்ரொபோசிஷன்ஸ். இன்னைக்கு நம்ம 4தா பார்க்கக்கூடிய கிராமர் பார்ட் என்னன்னா கன்ஜங்ஷன்ஸ். அதாவது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிராமர் போர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நான் ஏன் இதை எல்லாத்தையுமே சொல்றேன் அப்படின்னா, நம்ம பார்க்கறதே தெரிஞ்சுக்கிறதே மொத்தம் 5 விஷயம் தான். டென்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பேக் போன் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம டென்சஸ் கத்துக்கிட்டோம். என்னெல்லாம் டென்சஸ்க்கு தேவையோ அதை நம்ம கிளியரா கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல்ஸ் கத்துக்கிட்டோம். அதுல ஏ அண்ட் த அப்படின்னு ஜஸ்ட் ஆர்டிகல்ஸே 3 மட்டும் தான். அதை நம்ம கிளியராவே ஒரு 2 டேஸ் நம்ம பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ப்ரொபோசிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன நம்ம ஸ்போக்கனுக்கு அதிகமா யூஸ் பண்ணுவோமோ, அதை நம்ம வந்து ஒரு 3 டேஸ் ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம பார்த்தோம். அது இல்லாம நான் உங்ககிட்ட என்ன ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் அப்படின்னா, கொஞ்சம் ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் வந்து ரீட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. அதுலேருந்து நீங்க கொஞ்சம் ப்ரொபோசிஷன்ஸ் கத்துப்பீங்க. அதே மாரியும் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஏன்னா, அத மட்டுமே நம்ம டீச் பண்ணணும்னா, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு கடல் மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும். நமக்கு என்ன தேவையோ நம்ம அத மட்டும் கத்துப்போம். இதெல்லாமே தாராளமா இட்ஸ் எனஃப் ஸ்போக்கனுக்கு. அதே மாரியே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, கன்ஜங்ஷன். இந்த இணைப்புச் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன் ஆஃப் த டாப் 10 த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கன்ஜங்ஷன் இன் இங்கிலீஷ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு 10 கன்ஜங்ஷன் இருக்கு. அத மட்டும் நம்ம டீட்டெயில்டா தெரிஞ்சுப்போம். தாராளமா இட்ஸ் எனஃப் நமக்கு ஸ்போக்கன் பேசுறதுக்கு. அத வச்சே நம்ம நெறைய சென்டென்சஸ் பேச முடியும். ஸ்டோரி சொல்ல முடியும். கான்வர்சேஷன், டயலாக், பேராகிராஃப் ரைட்டிங் எல்லாமே நம்ம பண்ண முடியும். ஜஸ்ட் அந்த 10 கன்ஜங்ஷன மட்டும் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, நார்மலாவே வந்து நெறைய இருக்கு. சப்பார்டினேட் கன்ஜங்ஷன், கோரிலேட்டிங் கன்ஜங்ஷன், பேர்டு கன்ஜங்ஷன் நமக்கு அப்படியெல்லாம் தேவையே இல்ல. நம்ம அந்த அளவுக்குலாம் அப்படியே பியூரா அப்படியே கிராமர்க்குள்ளாரலாம் டிராவல் பண்ண வேண்டாம். என்ன நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோமோ, அந்த கன்ஜங்ஷன எப்படி நம்ம சென்டென்ஸ்ல சொல்லலாம் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம கத்துப்போம். அதுவே ஸ்போக்கனுக்கு தாராளமா இட்ஸ் எனஃப். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, கன்ஜங்ஷன்ல ஃபேன் பாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேன் பாய்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு டெர்ம். என்னன்னா, எஃப்க்கு வந்து ஃபார், ஏக்கு வந்து அண்ட், எண்ணுக்கு வந்து நார், பிக்கு வந்து பட், ஓக்கு ஆர், ஒய்க்கு எட், எஸ்ஸுக்கு சோ. இதுக்கு தான் வந்து ஃபேன் பாய்ஸ். இப்படி சொன்னோம்னா நம்ம ஈஸியா அதை ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா? அதுக்காக சொல்றது. ஃபார் நம்ம டீட்டெயில்டாவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோலயே பார்த்துட்டோம். ஃபார் நம்ம வந்து ப்ரொபோசிஷனாவும் யூஸ் பண்ணுவோம், கன்ஜங்ஷனாவும் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம கிளியரா நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? தென் அடுத்து நாம இன்னைக்கு ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்தையுமே பார்ப்போம். இந்த நார் நமக்கு தேவையில்ல. அதோட யூசேஜ் வந்து கம்மியா தான் இருக்கும். ஸோ அப்ப நார விட்டுருவோம். அத தவிர்த்து இந்த அண்ட், பட், ஆர், எட், சோ அது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க அண்ட். எனக்கு வந்து காஃபி பிடிக்கும். ஐ லைக் காஃபி. எனக்கு டீ பிடிக்கும். ஐ லைக் டீ. இந்த ஐ லைக் காஃபி, ஐ லைக் டீ அப்படிங்கிற அந்த 2 சென்டென்ஸ தான் நான் அண்ட் அப்படிங்கிற ஒரு இணைப்பு சொல், ஒரு கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி சிங்கிள் சென்டென்ஸா சொல்றேன். எப்படி? ஐ லைக் காஃபி அண்ட் டீ. சோ சிம்பிள். அவ்வளோதான். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஷி பாட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். அவ வந்து ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் வாங்குனா. அவ ஃப்ரூட்ஸ் வாங்குனா, வெஜிடபிள்ஸ் வாங்குனா தனித்தனியா சொல்லாம சேர்த்து நம்ம சொல்றோம் ஒரு கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணி. ஷி பாட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அப்படின்னா ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் அவங்க வாங்குனாங்க. வெஜிடபிள்ஸ் இல்ல வெஜிடபிள்ஸ். இந்த இடத்துல வந்து சைலண்ட். ஓகே, வெஜிடபிள்ஸ். கிளியரா? அடுத்து பாருங்க, பட். பட் அப்படின்னா என்னன்னா ஆனால் அப்படின்னு அர்த்தம். ஐ லைக் காஃபி. எனக்கு காஃபி பிடிக்கும். ஆனா அவளுக்கு டீ பிடிக்கும். பட் ஷி லைக்ஸ் டீ. ஓகேவா? ஐ லைக் காஃபி. எனக்கு காஃபி பிடிக்கும். இப்போ உங்களுக்கு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் தெரியுதா? சப்ஜெக்ட், வெர்ப் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு. ஆனா அவளுக்கு டீ பிடிக்கும். பட் ஷி லைக்ஸ் டீ. பாருங்க, ஷி லைக்ஸ் தேர்ட் பர்சன் சிங்குலர், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அதனால தான் வெர்போட எஸ் சேர்த்திருக்கும். உங்களுக்கு இன்னைக்கு வீடியோவுக்கு என்ன டாஸ்க் அப்படின்னா, இந்த பட் அப்படிங்கிற கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணி சிம்பிளா ஒரு சென்டென்ஸ் எனக்கு நீங்க ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? கண்டிப்பா பண்ண முடியும் தானே? அடுத்து பாருங்க, சோ அப்படிங்கிற கன்ஜங்ஷன். இதுக்கு என்ன மீனிங்னா அதனால் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இட் வாஸ் ரெய்னிங் சோ ஐ டுக் அன் அம்ப்ரெல்லா. மழை பெய்து கொண்டு இருந்தது, அதனால நான் அம்ப்ரெல்லா எடுத்துட்டு போனேன். இட் வாஸ் ரெய்னிங் என்ன டென்ஸ் இது? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இல்லையா? மழை பெய்து கொண்டு இருந்தது. எல்லாமே நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். இட் வாஸ் ரெய்னிங் மழை பெய்து கொண்டு இருந்தது.
அதனால நான் அம்பர்லா எடுத்துட்டு போனேன். ஸோ அதனால் ஐ டுக் அன் அம்ப்ரெல்லா எடுத்துட்டு போனேன். டேக் டுக் டேக்கன் இல்லையா? டுக் அப்படின்னா என்ன? எடுத்துட்டு போறது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? டேக் அ நோட் அப்படின்னா அந்த நோட்டை எடுங்கிற மாதிரி அர்த்தம். டேக்குக்கு பக்கத்துல ஒரு திங் இருந்ததுன்னா அதே மாதிரி அர்த்தம். இதே டேக் ஹிம், டேக் ஹர் அப்படின்னு ஒரு ப்ரோனவுன் இருந்தது அப்படின்னா அழைத்து கொண்டு போதல் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம்னு பார்த்துருக்கோம் இல்லையா? ஐ டுக் அன் அம்ப்ரெல்லானா அதனால நான் அம்பர்லாவை எடுத்தேன் அப்படின்னு அர்த்தம். கிளியரா? அடுத்து பாருங்க, he practiced a lot so he did well. அவன் நன்றாக பயிற்சி செய்தான் அதனால நல்லா பண்ணான். he அப்படிங்கிறது சப்ஜெக்டா, practiced அப்படிங்கிறது வேர்பா? ஓகேவா? இதே சிஇ போட்டா practiced noun, se அப்படின்னா verb அப்படின்னு அர்த்தம். he practiced subject verb. அவன் நல்லா practice பண்ணான். so he did well. அதனால அவன் நல்லா செஞ்சான். கிளியரா? அடுத்து இப்ப பாருங்க ஒரு சென்டென்ஸ் அதை ஃபுல்லாவே எப்படி பாஸ்ட்லயே ஆரம்பிச்சுட்டு அடுத்து பாஸ்ட்லயே ஃபினிஷ் பண்ணிருக்காங்க பாருங்க. அந்த டென்ஸ் ஃபார்ம் கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. டென்ஸ் இன்கன்சிஸ்டன்சி எல்லாம் இல்ல. ஓகேவா? அடுத்து பாருங்க எட். இது உங்களுக்கு எல்லாமே கிளியரா தெரிஞ்சதுதான். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்லயே நம்ம வந்து எட்டோடைய யூசேஜ் பார்த்துட்டோம். மோஸ்ட் ப்ராபப்ளி எட்டு வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நெகட்டிவ் ஃபார்மெட்ல தான் வரும். 99% பார்த்தீங்கன்னா அந்த சென்டென்ஸோடைய எண்டிங்ல தான் இருக்கும். ஐ ஹாவன்ட் ஃபினிஷ்ட் த ஒர்க் எட் என்ன அர்த்தம்? நான் இன்னமும் அந்த வேலையை முடிக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். ஹி ஹாசன்ட் கால்ட் மீ பேக் எட். அவர் திரும்பவும் என்னை வந்து இன்னும் கூப்பிடல அப்படின்னு அர்த்தம். ஹி ஹாசன்ட் கால்ட் மீ பேக் எட் அப்படின்னா இப்ப யாரோ ஒருத்தர் திரும்ப கூப்பிடுறதா சொல்லியிருக்கலாம். நீங்க பதில் சொல்றீங்க அவர் திரும்ப வந்து என்னை கூப்பிடல, அழைக்கல அப்படின்னு. அதுக்குதான் ஹி ஹாசன்ட் கால்ட் மீ பேக் எட். இப்ப பாருங்க இந்த ஹாவ், ஹாஸ் எல்லாம் வரும்போது பக்கத்துல வந்து V3 verb வந்திருக்கா? இது எல்லாத்தையுமே நீங்க இனிமேல் கவனிக்கணும். அடுத்து உங்களுக்கு இன்னொரு டாஸ்க். நீ இன்னும் தூங்கலையா? நீ இன்னமும் தூங்கவில்லையா? இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 டாஸ்க். இந்த பட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி சிம்பிளா எனக்கு கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் சொல்லணும். நீ இன்னும் தூங்கவில்லையா? இதை நீங்க எட்ட யூஸ் பண்ணி எப்படி கேட்பீங்கிறதுக்கும் எனக்கு நீங்க ஆன்சர் கொடுக்கணும். அடுத்து பாருங்க ஆர். ரொம்ப சிம்பிளான யூசேஜ் தான். ஆர்னா என்ன? அல்லதுன்னு அர்த்தம். இது இல்லாட்டி அது ஏதோ ஒரு ஆப்ஷன் இல்லையா? should I call you or text you? நான் உனக்கு என்ன டெக்ஸ்ட் பண்ண வேண்டுமா இல்ல கால் பண்ண வேண்டுமா? நான் உனக்கு என்ன செய்யணும்? கால் பண்ணணுமா டெக்ஸ்ட் பண்ணணுமா? should I call you or text you? Okay. do you want coffee or fresh juice? உனக்கு என்னப்பா வேணும்? காஃபி வேணுமா ஃப்ரெஷ் ஜூஸ் வேணுமா? do you want coffee or tea? do you want coffee or fresh juice? கிளியரா? புரியுதா? ஸோ இது எல்லாமே சிம்பிள் தானே. ஸோ இந்த கன்ஜங்ஷன்லாம் நம்ம இனிமேல் ஸ்போக்கனுக்கு யூஸ் பண்ண முடியாதா? நம்மளால தாராளமாக யூஸ் பண்ண முடியும். என்னன்னா இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ இதே மாதிரி கன்ஜங்ஷன்ஸ்லாம் இனிமேல் ஸ்போக்கனுக்கு அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த ஒரு 10 கன்ஜங்ஷனை மட்டும் கற்றுக்கோங்க போதும். 1 2 3 4 5 பார்த்துட்டோமா? அடுத்து இன்னும் ஒரு 4 கன்ஜங்ஷன் பார்ப்போம். நெக்ஸ்ட் இது வரைக்கும் 5 பார்த்தோமா? அடுத்து பாருங்க பிகாஸ் அப்படிங்கிற ஒரு கன்ஜங்ஷன். பிகாஸ் அப்படின்னா என்ன? ஏனென்றால் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இப்ப பாருங்களேன், the teacher punished me because I did not do my homework. ஆசிரியர் வந்து என்னை தண்டிச்சாங்க ஏன்னா நான் ஹோம்ஒர்க் செய்யல. ஓகேவா? ஸோ அப்ப பாருங்க the teacher punished me. இப்ப பாருங்களேன், ஜஸ்ட் வந்துட்டு சப்ஜெக்ட் வேர்பா ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றோமா? the teacher punished me என்ன? the teacher punished to whom? யாரை? என்னை. ஏன் என்றால் பிகாஸ் நான் என் ஹோம்ஒர்க்கை பண்ணல. அகைன் ஐ டிட் நாட்க்கு பக்கத்துல நம்ம எப்போதுமே V1 verb தான் யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் டென்ஸ்ல படிச்சோம் ஞாபகம் இருக்கா? அது எல்லாத்தையுமே நீங்க இனிமேல் மைண்டு கொண்டு வந்து கொஞ்சம் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும். த டீச்சர் பனிஷ்ட் மீ பிகாஸ் ஐ டிட் நாட் டூ மை ஹோம்ஒர்க். அடுத்து பாருங்க மை மதர் ஸ்கோல்டட் மீ. மை மதர் சப்ஜெக்டா, ஸ்கோல்டட் வேர்பா? யார? என்னை. மை மதர் ஸ்கோல்டட் மீ. ஹூம்? யாரை? சாரி நான் டு ஹூம் சொல்லிட்டேன்ல. டு ஹூம்னா யாருக்குன்னு அர்த்தம். டு ஹூம் சொல்லக்கூடாது. யாரைனா ஹூம் அப்படின்னு சொன்னாலே போதும். ஓகே. மை மதர் ஸ்கோல்டட் மீ. யாரை? என்ன. ஏன் அப்படின்னா பிகாஸ் ஏனென்றால் ஐ ஐ லெஃப்ட் சப்ஜெக்ட் வேர்ப் லீவ் அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் லெஃப்ட். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா லஞ்ச் பாக்ஸை ஸ்கூல்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஐ லெஃப்ட் மை லஞ்ச் பாக்ஸ் அட் ஸ்கூல். இந்த அட் ஸ்கூல், அட் காலேஜ், அட் ஹோம் அதெல்லாம் ஃபிக்ஸட் ப்ரொபோசிஷன் பார்த்தோம் இல்லையா? அதுதான். ஸோ ஏனென்றால்ங்கிறது எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த 2 சென்டென்ஸையும் இந்த பிகாஸ் அப்படிங்கிற இணைப்பு சொல் தான்
இணைக்குது. கன்ஜங்ஷனா யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 சென்டென்ஸ இந்த பிகாஸ் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி ஒரே சென்டென்ஸா சொல்லியாச்சு. மை மதர் ஸ்கோல்டட் மீ பிகாஸ் ஐ லெஃப்ட் மை லஞ்ச் பாக்ஸ் அட் ஸ்கூல். கிளியரா? அடுத்து பாருங்க, தோ, அல்தோ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா, ஆனாலும், ஆகையாலும், இருந்த போதிலும் அப்படிங்கிற மாரி அர்த்தம். இப்ப பாருங்களேன், ஹி வென்ட் அவுட் ஆல்தோ இட் வாஸ் ரெய்னிங். மழை பெய்து கொண்டிருந்தது, ஆனாலும் அவன் வெளில போனான் அப்படின்னு அர்த்தம். ஹி வென்ட் அவுட் ஆல்தோ இட் வாஸ் ரெய்னிங். ஓகேவா? தாராளமா தோ, அல்தோ எது வேணுமோ யூஸ் பண்ணலாம். என்னன்னா, தோ அப்படிங்கிறது ஸ்போக்கனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அல்தோங்கிறது ரிட்டர்னுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனா 2மே இன்டர்சேஞ்சபிள் தான். கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் எல்லாம் கிடையாது. இதுல ஒரு வேர்டு ஈவன் தோ கூட இருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணி வலியுறுத்தி சொல்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு நீங்க தாராளமா இந்த தோ, அல்தோவெல்லாம் யூஸ் பண்ண கத்துக்கிட்டீங்கனாலே போதும். நீங்க ஈவன் தோங்கிற ஒரு வேர்ட ரொம்ப ஒரு விஷயத்த எம்பசைஸ் பண்ணி சொல்லும்போது, மழை ரொம்ப சோன்னு பெஞ்சிட்டு இருந்தது. அப்பா அவங்க வெளில போனாங்க. அப்படிங்கிற மாரி இருந்ததுன்னா கூட நீங்க ஈவன் தோ இட் வாஸ் ரெய்னிங் ஹெவிலி ஆ ஹி வென்ட் அவுட் ஈவன் தோ இட் வாஸ் ரெய்னிங் ஹெவிலி. அவ்ளோ மழை கடுமையா பெஞ்சிட்டு இருந்தப்பயும் அவன் வெளில போனான். அப்படிங்கிற மாரி தாராளமா நீங்க சொல்லலாம். ஓகேவா? ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் கவனிக்கணும். இந்த தோ, அல்தோ, ஈவன் தோலாம் யூஸ் பண்ணும்போது பட் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது. அது தப்பா போயிடும். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹி வென்ட் அவுட் அல்தோ பட் இட் வாஸ் ரெய்னிங் அப்படிங்கிற மாரி கூட சொல்லிடுவாங்க. இந்த தோ, அல்தோ, ஈவன் தோலாம் யூஸ் பண்ணும்போது பட் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா தான் நாம இத யூஸ் பண்றோம். ஓகேவா? அடுத்து பாருங்க, தோ ஹி இஸ் புவர் ஹி இஸ் ஜெனரஸ். அவன் ஏழையா இருந்தாலும் ஜெனரஸ் அப்படின்னா என்ன? தாராள குணமுடையவன். தாராள குணமுடையவனாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் பாலிஷ்டா நல்லா இருக்கும் இந்த தோ, அல்தோலாம் நம்ம இங்கிலீஷ்ல சென்டென்ஸ்ல மேக் பண்ணி பேசும்போது. ஏன்னா நம்ம கன்ஜங்ஷனே ஒரு 10 தான் கத்துக்கிறோம். அந்த 10வது நம்ம கொஞ்சம் பேசுறதுக்கு ட்ரை பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போ 6, 7 அடுத்து 8 இப்போ அடுத்து வென் அப்படிங்கிற கன்ஜங்ஷன். இந்த வென், வைல், இஃப் இந்த 3மே பார்த்தீங்கன்னா, இந்த 10மே இம்பார்ட்டன்ட் தான். அதுலயும் வென், வைல், இஃப் இந்த 3மே பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்டான கன்ஜங்ஷன். நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம் ஸ்போக்கன்ல. ஓகேவா? வென்ன ஃபர்ஸ்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கத்துப்போம். வென் உங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ் நம்ம படிக்கும்போது வென்ன நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஒரு சர்டைன் பீரியட் ஆஃப் டயத்த பத்தியோ, ஏஜ பத்தியோ நம்ம குறிக்கும்போது வென் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோமா? அதிலேயே நம்ம நெறைய எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்லாம் பார்த்தோமா? இங்க பாருங்க. ஐ பிளேட் ஃபுட்பால் வென் ஐ வாஸ் 15 இயர்ஸ் ஓல்ட். என்ன அர்த்தம்? 15 வயசா இருந்தப்போ நான் ஃபுட்பால் விளையாடுவேன். ஓகே. ஐ பிளேடு ஃபுட்பால் சப்ஜெக்ட் வெர்பா வென் ஐ வாஸ் 15 இயர்ஸ் ஓல்டுன்னா வென் அப்படின்னாலே பொழுது அப்படிங்கிற மீனிங் தான். போது எனக்கு 15 வயசா இருந்தப்ப நான் ஃபுட்பால் விளையாடுவேன். ஸோ அப்போ ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் ஒரு ஏஜ பத்தி பேசும்போது தான் வென் யூஸ் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? இப்ப அந்த ஏஜ பத்தி பேசும்போது அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்களா? அடுத்து பாருங்க. வென் ஐ வாஸ் எ சைல்ட் ஐ லிவ்ட் இன் சேலம். நாங்க குழந்தையா இருந்தப்போ நாங்க வே லிவ்ட் இன் சேலம்னு கூட சொல்லலாம். நாங்கள் இல்லையா? வென் ஐ வாஸ் எ சைல்ட் வி லிவ்ட் இன் சேலம். நான் குழந்தையா இருந்தப்போ நாங்க மதுரையில இருந்தோம். அப்போ ஒரு பீரியட் ஆஃப் டயத்தை அது மென்ஷன் பண்ணுது. வென் ஐ வாஸ் எ சைல்ட் நான் குழந்தையாக இருந்த பொழுது வி லிவ்ட் இன் சேலம் நாங்கள் மதுரையில் வசித்தோம். சப்ஜெக்ட் வெர்பா. ஸோ அப்போ ஏஜ பத்தியோ சர்டன் பீரியட் ஆஃப் டயத்தை பத்தியோ நம்ம பேசும்போது வென் யூஸ் பண்ணலாம். இன்னொரு விஷயம், வென்ன பாஸ்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுமாங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதுக்கு டென்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. நம்ம ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்க, ஷி லிசன்ஸ் டு மியூசிக் வென் ஷி ஒர்க்ஸ் அவுட். என்ன அர்த்தம்? அவ வேலை பார்த்துட்டு இருக்கிற போது மியூசிக் கேட்கிறாள் அப்படின்னு அர்த்தம். ஷி லிசன்ஸ் டு மியூசிக். ஷி லிசன்ஸ் டு இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், தேர்ட் பர்சன் சிங்குலர். ஷி வந்திருக்கு, அதனால தான் லிசன்ஸ்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு டென்சஸ்லாம் கிளியரா படிச்சிட்டதுனால நமக்கு எல்லாம் டவுட்டே வராது இல்லையா? ஷி லிசன்ஸ் டு மியூசிக் வென் ஷி ஒர்க்ஸ் அவுட். அவ வேலை பார்த்துட்டு இருக்கிற போது மியூசிக் கேட்கிறாள் அப்படின்னு அர்த்தம். ஷி வந்திருக்கு, அதனால தான் ஒர்க்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? இன்னொரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே வென்னை யூஸ் பண்ணி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அடுத்து பாருங்க, வென்னை யூஸ் பண்ணி இன்னொரு ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே ஒரு கன்ஜங்ஷன் ஒன்று பார்ப்போம். ஹி செக்ஸ் ஹிஸ் ஃபோன் வென் ஹி வெயிட்ஸ் ஃபார் த பஸ். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் ஃபோனை செக் பண்ணிக்கிறான். நார்மலாகவே இப்போ எல்லாருமே அப்படித்தானே இருக்காங்க. நம்ம பஸ் ஸ்டாப்லேயோ ரயில்வே ஸ்டேஷன்லேயோ பார்த்தோம்னா யாருமே ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிற நபர் கூடயோ
இல்ல ஈவன் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸா இருந்தா கூட யாருமே பேசியே நம்ம பார்க்கறது இல்ல. அவங்கவங்க கையில சின்னதுலேருந்து பெரியவங்க வரைக்குமே அவங்கவங்க கையில ஒரு மொபைல் வச்சுட்டு தான் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? ஹி செக்ஸ் ஹிஸ் ஃபோன் வென் ஹி வெயிட்ஸ் ஃபார் த பஸ். அவன் வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறம்போது ஃபோன வந்துட்டு செக் பண்ணிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? வென்ன வந்து பிரசன்ட் ஃபார்ம்லயும் எழுதலாங்கிறதுக்காக நான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்க யூசேஜ் ஆஃப் while. whileம் என்னன்னா வென் மாதிரியே பொழுது அப்படிங்கிற மீனிங்கை தான் கொடுக்கும். 2 கண்டினியூஸ் ஆக்ஷனையோ இல்ல 2 லாங்கர் ஆக்ஷனையோ நம்ம வந்து அதை பத்தி பேசும்போது நம்ம while யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். அதாவது while we are speaking about 2 continuous action or 2 longer action, we will use the conjunction while. Okay. See இப்ப பாருங்க I was reading while my brother was watching TV. I was readingனா என்ன? நான் படித்துக் கொண்டிருந்தேன். நான் படித்துக் கொண்டிருந்த பொழுது அப்போ while யூஸ் பண்றோம். My brother was watching TV. நான் படித்துக் கொண்டிருந்த பொழுது என்னுடைய சகோதரன் வந்து டிவி பார்த்து கொண்டிருந்தான். அப்ப 2 கண்டினியூஸ் ஆக்ஷன் நடக்குதா? 2மே லாங்கர் ஆக்ஷன் தான். 2மே கண்டினியூஸ் ஆக்ஷன் நடக்கும்போது நாம வந்து while யூஸ் பண்றோம். அடுத்து பாருங்க she was dancing while her brother was singing. அவ டான்ஸ் ஆடிட்டு இருந்தா, அவளுடைய பிரதர் வந்து பாட்டு பாடிட்டு இருந்தான். அப்போ இந்த 2 ஆக்ஷனுமே வந்து நடந்துகிட்டே இருக்கு கண்டினியூஸா. பேரலலா 2மே நடக்குது. அப்ப இதோட தமிழ் மீனிங் என்ன? அவள் டான்ஸ் ஆடி கொண்டிருந்த பொழுது அவளுடைய தம்பி வந்து பாடிக்கொண்டிருந்தான். ஸோ அதான் இப்படி எழுதியிருக்காங்க. ஷி வாஸ் டான்சிங் while her brother was singing. உங்களுக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நல்லா தெரிஞ்சாதான் இதெல்லாம் உங்களால கிளியரா ஃபார்ம் பண்ண முடியும். இதுவும் ஒரு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இதுவும் ஒரு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஜஸ்ட் நடுப்புற while பொழுது அப்படிங்கிற சென்டென்ஸை மட்டும் ஆட் பண்றீங்க. அவ்வளோதான். உங்களால பாருங்க இது தெரிஞ்சதுனால எவ்வளோ அழகா கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸே இல்லாம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியுது அப்படின்னு. அடுத்து பாருங்க இதுவும் அதே மாதிரி தான். பாஸ்ட்ல மட்டும்தான் பண்ண முடியுமான்னு இல்லை, ப்ரெசன்ட்லேயும் தாராளமாக செய்யலாம். பாருங்க ஐ எம் குக்கிங் டின்னர் while she is setting the table. நான் டின்னர் தயார் செய்து கொண்டிருக்கிறேன். அவள் வந்து டேபிள் சாப்பிட்றதுக்காக டேபிள்ஸ்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். ஸோ ப்ரெசன்ட்லேயும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஐ எம் குக்கிங் டின்னர் இது ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸா? ஷே இஸ் செட்டிங் த டேபிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸா? ஜஸ்ட் while அப்படிங்கிற ஒரு கன்ஜங்ஷனை மட்டும் சென்டர்ல ஆட் பண்றோம், அவ்வளவுதான். அடுத்து இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க ப்ரெசன்ட் டென்ஸ்லயே. ஹி இஸ் வாட்சிங் டிவி while I am doing homework. என்ன அர்த்தம் அப்படின்னா நான் வந்து ஹோம்ஒர்க் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவன் டிவி பார்த்து கொண்டிருக்கிறான். ஓகேவா? ஸோ அப்போ 2 ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்திருக்கு. அப்போ 2 கண்டினியூஸான ஆக்ஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கிறதுனால தான் நாம வந்து while அப்படிங்கறத யூஸ் பண்றோம். கிளியரா? ஸோ அப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 10 இம்பார்ட்டன்ட் கன்ஜங்ஷன் சொல்லியிருப்பேன். அதுல நம்ம 9 பார்த்துட்டோம். என்னென்னன்னா and, or, but, yet, so, because, though, although, when, while. So so far we have covered 9 conjunctions. நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா if மட்டும் பெண்டிங் இருக்கு. தென் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா டென்சஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து ஸ்டோரி எதுவும் ப்ராக்டிஸ் பண்ணியே பார்க்கல இல்லையா? ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கிராமர் போர்ஷனே நிறைய இருந்தது. ஆர்டிகல்ஸ் ப்ரொபோசிஷன்ஸ்லாம் எப்படின்னா நம்ம அதை பேஸ் பண்ணி அப்படியே சிம்பிள் சென்டென்சஸ் சின்ன சின்ன குட்டி குட்டி டிரான்ஸ்லேஷன்ஸ் மாதிரி பார்த்துட்டோம். சிம்பிள் சென்டென்சஸாவே பார்த்துட்டோம். தனிப்பட்ட விதத்துல ஒரு பேராகிராஃப் ரைட்டிங், ஸ்டோரி, கான்வர்சேஷன் அப்படின்லாம் நம்ம பார்க்கல. நாளைக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஜஸ்ட் கன்ஜங்ஷன்ல இஃபோடைய யூசேஜை நம்ம கத்துக்கிட்டு நாளைக்கு நம்ம ஸ்டோரி, பேராகிராஃப், கான்வர்சேஷன் அதே மாதிரி எதை நம்மளால வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ அதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா நாளைக்கு நம்ம ஸ்டோரி பார்க்கலாம். எல்லாத்தையும் பேஸ் பண்ணி டென்சஸ், ஆர்டிகல்ஸ், ப்ரொபோசிஷன்ஸ், கன்ஜங்ஷன்ஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நம்ம சாதாரணமா ஸ்டோரி பார்ப்போம். எப்படி அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம அதை நாளைக்கு தெரிஞ்சுப்போம். ஓகேவா? நான் 2 டாஸ்க் கொடுத்தேன். என்ன அப்படின்னா பட் அப்படிங்கிற கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணி சிம்பிளா ஒரு சென்டென்ஸ் கொடுக்கணும். நீ இன்னும் தூங்கவில்லையா அப்படிங்கிறத நம்ம yet அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி எப்படி நம்ம கொஸ்டினா ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு 2 டாஸ்க் கொடுத்துருக்கேன். அதை எனக்கு காமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான பிளேலிஸ்ட். யாரெல்லாம் இங்கிலீஷ் நல்லா ஃப்ளூயண்டா பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க அந்த பிளேலிஸ்ட்டை ஷேர் பண்ணி வைங்க. கண்டிப்பா அவங்களுக்கு இது உபயோகமா இருக்கும். We will meet tomorrow.